இதுதான் முதல் தடவை நாங்கள் வந்து மேடையில் பேசுகிறது. இதுவரையும் யூடியூப்பில் தான் பேசியிருந்துருக்குறோம். அங்கே எதனா நிறைய உளருவோம், அதை கட் பண்ணி தூக்கிடுவோம். பட் இதில் கட் பண்ணி தூக்க முடியாது, மேடை பேச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் ஆகியே வரல. நானாவது சரி நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து பேசியிருக்கிறோம், எதனா வந்து சமாளிச்சலான்னு தைரியமாக ஏறியாச்சு மேடை. என்னுடைய நண்பர் மூஞ்ச பார்த்தாலே காமெடியாக இருக்கும். அவர் இந்த இதுக்கு முன்னாடி ஆட்சி 5 வருஷம் ஆட்சியில் ஒருத்தர் ஆட்சி பண்ணார்ல, பொம்மை முதல்வர், அந்த மாதிரி பொம்மை மாதிரி நின்றுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுவே நடந்துக்கும். அவரே சும்மா தான் இருந்தார் ஆட்சியில் இருக்கும்போது, முதல்ல இருக்கும்போது நம்ம சும்மா இருந்தாங்க. அப்படி ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி இன்னைக்கு நம்ம பொம்மை மாதிரி நின்றுவோம். யாரோ அதிகாரிகள் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நண்பர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியை பேசும்போது வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், டிஎம்கே கட்சியை பேசும்போது மட்டும் வைலன்ஸ் ஆஃப் லிங்கேஷாக மாறிடுவார். ஆனால் இப்போ மாறிடுச்சுண்ணே, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. ரெண்டாவது பிளேஸுக்கு அது மாறிடுச்சு. இன்னொரு போட்டி இருக்கு, அதுவும் 2 பேருக்குள்ளே. ஒன்று நாம் தமிழருக்கு, இன்னொரு நோட்டாவுக்கு. அவங்க தனி போட்டி. ஆனால் நோட்டா தான் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட போகிறோம் அப்படின்ட்டு அறிவித்த உடனே ஜென்சி டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக மீட்டிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஜென்சி டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போடணுன்னா அது அரசியல் மீட்டிங்காக இருக்காது, சிரிச்சா போச்சு அந்த மாதிரி எதனா காமெடி மீட்டிங் வேணால் போடலாம். அரசியல் மீட்டிங் போதே ஜென்சி டிஎம்கேக்கு இது ஆப்போசிட்டாக கிடையாது. 2வது விஷயம், இங்கே வரக்கூடிய யாரும் ஜென்சி கிடையாது, நாங்கள் மட்டும்தான். இவர் வந்து 80s, அவர் வந்து யங் தாத்தா 90s. அதனால இது ஜென்சி டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இல்லை. ஆனால் அவங்கள பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ். ஏண்டா வக்கீலாக இருந்தால் வக்கீல், நான் ஒரு வக்கீல்னு பெருமைப்படலாம். நான் ஒரு டாக்டராக இருந்தால் ஐ எம் டாக்டர் அப்படின்னு பெருமைப்படலாம். இல்லை, ஒரு கூலி தொழிலாக இருந்தால் கூட நான் ஒரு கூலி தொழில் பெருமைப்படலாம். அதுவும் ஒரு பெருமையான ஜாப் தான். கூலி தொழிலாக விவசாயியோ நான் அது சொல்லி பெருமைப்படலாம். இந்த டென்சி டிஎம்கேன்னு மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொத்தடிமையாக இருக்க பெருமைப்பட ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுது. எங்கடா நீங்கள் இதுக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு தோணுச்சு அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு. கொத்தடிமையாக இருக்க யாருக்குன்னா இங்கே விரும்புவோமா? நான் கொத்தடிமை அப்படின்னு சொல்லி யாருன்னா விரும்புவோமா? இதெல்லாம் இந்த நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாங்கல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தூக்கிலெல்லாம் போட்டாங்க நிறைய பேரை. அவங்களோட ஆத்மாலாம் இவனுங்களோட இந்த ஸ்பீச்சை கேட்டால் என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வி ஆர் ப்ரவுடு கொத்தூஸ். அவங்களுக்கு யார் சமூக போராளிக்கெலாம் தில்வாலே புச்சினைக்கா போட்ட மாதிரி இருந்திருக்கும் அவங்க ஆத்மாக்கெல்லாம். கொத்தடிமையாக இருக்க பெருமைப்படுறாங்க. 2வது, இது குடும்ப ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க. எப்போ என்னடா வேணுங்களே ஒத்துக்கிறாங்களே, பரவாயில்ல திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சோம். திமுகவுக்கு குடும்பமாக போய் ஓட்டு போடுற இது குடும்ப கட்சி தான் அப்படிங்கிறாங்க. ஏண்டா அதாவது ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுறதுக்கும் ஒரு குடும்பமாக போய் ஓட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா மக்களே? ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுறதுக்கும் குடும்பமாக போய் ஓட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. 2த்தையும் ஒன்றாக்கி இது குடும்ப ஆட்சி தான் அப்படின்ட்டு, அதாவது குடும்ப ஆட்சிக்கு ஒரு ஜஸ்டிஸ் தர்றாங்க பார்த்தீங்களா? இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் சமூக வலைதளத்தில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது பாம்பு பொத்துக்குள்ளேருந்து ஒரு வகையாக பாம்புங்க வர மாதிரி எங்கேருந்து வராங்கன்னே தெரில, திடீர்னு கிளம்புறாங்க. பார்க்கும்போது பயமாக இருக்கு. அந்த மாதிரி கொத்தடிமையாக இருக்கிறது பெருமைப்படுறாங்க, குடும்ப ஆட்சிக்கு நியாயப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி தான் உதயண்ணா தம்பிடா அப்படின்றாங்க. உதயண்ணாவுக்கே யாருங்க மரியாதை தரல. அவரே ஒரு டம்மி பீஸை தான் சுற்றின்னு இருக்காரு. சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன், உதயண்ணா தம்பி அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, உதயண்ணா பேரை சொல்லி கெத்தாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதயண்ணா மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. அந்த மரியாதை ரொம்ப நேரம்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் வெளியே படுத்து கிடக்குறான். என்னை தயவு செஞ்சு அட்மிட் பண்ணுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு.
டேய் நீ உதயண்ணா தம்பி இல்லையா, அன்பில் மகேஷ் தம்பிடா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் நம்ம விச்சல் வலசி எடுத்து போட்டு அடித்தாங்க சூப்பராக. இதில் டைலாக் வேற, மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வேற வச்சிருக்கிறாங்க. தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்கும் வரை, எப்படி எம்ஜிஆர் இருக்கும் வரை திமுகவால் ஜெயிக்க முடியலையோ, அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும் வரை திமுகவால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. இல்ல 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒப்பாரில இருந்தே மீண்டு வரல. அவங்க எப்படி மீண்டு வர முடியும்? மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க மீண்டும் வர மாட்டீங்க, மீண்டும் வர மாட்டீங்க. அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். தினம் யூடியூப்ல நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், மீண்டும் வர மாட்டீங்க, மீண்டும் வர மாட்டீங்க. தளபதி விஜய் அவர்கள் இருக்கிற வரையும் வாய்ப்பில்லை ராஜா. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி தான், சீமானவனுக்கும் வாய்ப்பில்லை, அவங்க திமுகவுக்கும் வாய்ப்பில்லை. இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க 2 நாளுக்கு முன்னாடி. பெண்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு நான் என்ன இரும்புலியா ஜெட்டி தச்சு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அவர்கள் பேசுனாங்க. பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அது கூடிய விரைவில் இரும்பு கரம் கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் தடுப்பார். அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் சட்டம் ஒழுங்க கண்டிப்பாக 100% விஜய் அவர்கள் சரி செய்வார், மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த ஜென்சி டிஎம்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்குறேன், இந்த 5 வருஷமாக எந்த பாலியல் வன்கொடுமையும் நடக்கலையா? இந்த 5 வருஷமாக எந்த பெண்களுக்கும் வன்கொடுமை நடக்கலையா? எந்த கொலையும் நடக்கலையா? அப்போது இப்போ மட்டும் பேசுகிறீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமைகளை வச்சு நீங்கள் ஒரு கேவலமான அரசியல் செய்கிறீங்க. பேசுகிற நீங்கள் திமுகவில் நடந்த பாலியல் வன்கொடுமைகளையும் பேசியிருக்கணும். தாவேக்கா ஆட்சியில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை கூடிய விரைவில் விஜய் அவர்கள் சரி செய்வாங்கன்னு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். என்ன நியாயம் இது? எனக்கு புரியல. ஒரு ஆட்சியில் பேசுகிறதும் இன்னொரு ஆட்சியில் பேசாமல் இருக்கிறதும் என்ன நியாயம்னு எங்களுக்கு தெரியல. நியாயமாக நடந்துக்கோங்க. அரசியல் பேசுகிறீங்கன்னா, அதுவும் குழந்தைங்களுக்காக பெண்களுக்காக பேசுகிறீங்கன்னா அது நியாயமாக பேசணும். இப்போ உதயநிதி அவர்களும் அதே தான் சொல்கிறார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, தாவேக்கா அரசாங்கம் சீக்கிரமாக சரி செய்யணும் அப்படின்றாங்க. உதயநாதர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், சட்டம் ஒழுங்கு யார் ஆட்சியில் சரியில்லாமல் போச்சு? இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, கூடிய விரைவில் தலைவர் விஜய் அவர்கள் அதை சரி செய்வார், நமக்கு நம்பிக்கை இருக்குது. 100% சரி செய்வார். அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்காரு. 717 மதுக்கடைகளை மூடுறாங்க, எல்லா இடத்துலையுமே கஞ்சா, மெத்தப்பட்டைன்னு, ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே முடக்கிறாங்க. தொடர்ந்து ரவுந்து பண்ணிலே இருக்கிறாங்க. இதை மொத்தமாக ட்ரக்ஸை கட்டுப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கூடிய விரைவில் விஜய் அவர்கள் முழு பாதுகாப்பை கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு யாருடைய ஆட்சியில் கெட்டு போச்சு அது மட்டும் யோசிச்சு பார்க்கணும் மக்களே. அவங்க ஆட்சியில் தான் கெட்டு போச்சு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஏன் அவங்களால சரி பண்ண முடியல? அப்போ திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு அவங்களால முடியாத ஒன்றை விஜய் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போது விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்க. அதாவது பொம்மை முதல்வருக்கு எதுனா சொல்லணுமா? ஓட்டு போட்ட மக்களுக்கு, அதாவது உதயநிதி அண்ணன் சொல்றாரு, ஓட்டு போட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த இந்த தொகுதியோடைய எம்பி 40 தொகுதியிலுமே திமுக தான் இருக்கிறாங்க. இந்த தொகுதியோட எம்பியை வெளியே போகும்போது கேட்டு பாருங்க, இந்த ஏரியாவில் யாருக்குன்னா தெரியுமா அப்படின்ட்டு. இந்த தொகுதியோட எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன், அப்படி அவங்க தான் எம்பியாக இருக்கிறாங்க. வெளியே போகும்போது இந்த தொகுதியோடைய எம்பி யாருன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த தொகுதியில் போய் தாவேக்கா ஆட்சியில் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய எந்த தொகுதியில் போய் கேட்டாலும் அவங்களுடைய பேரை கரெக்டாக எல்லா மக்களும் சொல்லுவாங்க. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் அவங்க செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தினம் தினம் போடுறாங்க. நான் இந்த பணியை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. உடனே இது ரீல்ஸ் ஆச்சியா. இவ்வளோ நாளாக யார் என்ன பண்ணானே தெரியாமல் இருந்தது. இந்த 40 எம்பிகளும் அந்த எம்பியோட அந்த எம்பி தொகுதியில் போய் கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. இவர் சொல்கிறாரு, சரி இப்படி நம்ம மேலே தொடர்ந்து பல குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ரோடு சரியில்லை, தாவேக்கா தான் காரணம்னு சொன்னால் பார்த்துக்கலாம். இல்லை எதனா அசம்பாவிதம் நடந்துடுச்சு, தாவேக்கா ஆட்சின்னு தான் சரி ஒத்துக்கலாம். கரு கலைஞ்சா கூட தாவேக்கா ஆட்சி தான் காரணம்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் விஜய் தான் காரணன்றாங்க. இதெல்லாம் குறை சொல்லணும்னு சொல்கிறாங்க.
ஆனால் தளபதி அவர்கள் என்னென்ன நல்ல சட்டம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள் பல கோடி பேர் விர்ச்சுவலாக ஆன்லைனில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து தெளிவாக இவர் என்னென்ன நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த சந்திப்புகளை நாங்கள் சந்திப்போம். உங்கள் எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு பார்க்குறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அண்ணன் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் லிங்கேஷ் அவர்களுக்கும் நன்றி. ஓடிஎஃப்சி நமக்கு முழு உதவியும் செஞ்சு இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்த ஓடிஎஃப்சிக்கும் மிக மிக நன்றி.